நான் உங்கள் சிததயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். ஆகஸ்ட் மாசம் பிறந்தவங்க 8ன்றது சனி தசா. சனி அருள் ஆசீர்வாதம் இருந்தால் அவங்க வாழ்க்கை சுபக்ஷமாக இருக்கும். ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். ஆனா சாதிச்சு காட்டக்கூடிய சக்தி அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதே போல அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரொம்ப தடைகளாகும். குடும்ப வாழ்க்கையில மிக கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் அது எல்லாமே தாண்டி வர்றது தான் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தவங்க. சித்தர்களுடைய ஆசீர்வாதம், குருவுடைய ஆசீர்வாதம், மகான் பாவர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், முக்கியமாக பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. ரொம்ப கோவங்கள் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பா தியானம் இருங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தவங்களுக்கு அந்த யோகம் இருந்தாலும் சரி, நிறைய நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவ் நல்லது செய்ய போவீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு கெடுதல் ஆகும். ஏதாவது ஒரு நல்லது செய்யலான்னு போவீங்க, அதுவும் உங்களுக்கு அந்த இடத்துல சரியான வாய்ப்புகள் அமையாது. நல்லது செய்வதற்கே உங்கள விரட்டி அடிக்கும். போராடி வெற்றி பெறுவது தான். அந்த வெற்றி பெறுவதற்கு நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கணும். அதே போல நீங்க எதை செய்தாலும், ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு வளர்பிறையா பார்த்து அமாவாசை கழித்து 3வது நாள் மேல நீங்க எதை செய்தாலும் வெற்றியாகும். ஏன்னா குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். அத நீங்க அன்பாக நல்ல ஒரு சரளமா கொண்டு போயிடுவீங்க. அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி கொண்டு போயிடுவீங்க. ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தவங்களுக்கு திறமை அதிகமா இருக்கும். நிறைய கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். அவங்க எதை வேணாலும் சாதனை செய்யலாம். ஆனா அதுக்கு அவங்க முயற்சி கண்டிப்பா இருக்கணும். போராடி தான் வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்ப்புகள் இப்ப நீங்க அரசியல்வாதியா இருந்தீங்கன்னா, அதுல ஒரு மெம்பரா இருக்கீங்கன்னா, உங்க கூடயே இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க நொடியில உங்ககிட்ட பேசாத போயிடுவாங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி உங்க பின்னாடியே எதிரிகள் இருந்துட்டே இருப்பாங்க. ரொம்ப கவனிச்சு கொள்ளுங்க. எல்லாமே நம்பி போயிடாதீங்க. எந்த விஷயம் இருந்தாலும் நம்பி போகாதீங்க. அதுல என்ன இருக்கு? இப்படி போனா நல்லதா? ஆராய்ச்சிகள் மிக முக்கியமானது. எதையும் நம்பி போயிட்டு ஏமாற வேண்டாம். பணம் குடுத்து ஏமாற வேண்டாம். பணம் வாங்கி குடுக்காத விட்டுட்டீங்கன்னா, அதுவும் பெரிய ஆபத்துல முடியும். பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தேடியே வரும் உங்கள. இந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது எல்லாமே நீங்க சரளமா அது சரி பண்ணிடுவீங்க. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் உங்களுக்கு தினசரி ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். வேலை விஷயம், பண விஷயம், பந்தங்கள்ல பிரச்சனை இருக்கும். எந்த பந்தங்களும் உதவியாக இருக்க மாட்டாங்க. அத பார்த்துக்கங்க. ஏன்னா, நீங்க என்ன சாதனை செய்றீங்களோ, அதுதான் கடைசி காலம் முட்டும் உங்களுடைய வாழ்க்கை. நீங்க தான் உங்க பிள்ளைங்கள பார்த்துக்கணும்னா, அது நீங்க தான் பார்த்து செய்யணும். அந்த மாதிரி ஆகஸ்ட் மாசத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆனால், அது எல்லாமே சாதிச்சுட்டு போயிடுவீங்க. ஏன்னா 8னது சனி அனுக்கிரகம் இருந்தாலே, உங்களுக்கு சனி பகவான் என்றுமே துணையாக இருப்பாங்க. அதே விநாயகருக்கு ஒவ்வொரு சங்கட சதுர்த்தி அன்றைய தினம் 9 அபிஷேகம் நீங்க இல்லத்திலேயே செய்யலாம். பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், மஞ்சள், குங்குமம், விபூதி, மூலிகை. மூலிகைன்னா அருங்கப்பல் எல்லா மலர்களும் போட்டு ஒரு மூலிகை அபிஷேகம் செய்யுங்க. இளநீர், பன்னீர். இந்த 9 அபிஷேகம் தவறாம விநாயகருக்கு செய்துட்டு, எருக்கம் இலையில 2 தீபங்கள், 6 தீபங்கள், 9 தீபங்கள் இப்படி நீங்க ஏத்திட்டு வரலாம். பொதுவாக 2 விளக்கு தடையை நீக்கும்.
6 விளக்கு காரிய சித்தியாகும். 9 விளக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கோரிக்கையா வச்சு ஏத்துங்க. ஏத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா சாதனை செய்யலாம். திங்கட்கிழமைனா விநாயகர் கோவில் போங்க. சங்கட சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகரை தரிசனம் செய்துட்டு வாங்க. இல்லத்துல அபிஷேகம் செய்யுங்க. விநாயகர் கோவில் போய் அபிஷேகம் செய்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை இருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். பொதுவாக உங்களுடைய வாழ்க்கை சுபமங்கலமாக இருக்கும். ரொம்ப உயரம் இல்லை, ரொம்ப குறைவும் இல்லை. நார்மல் லைஃபா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில போராடி வெற்றி பெறக்கூடிய சக்தி இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீலி கலர், மஞ்சள் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. அதே போல கணபதியை விடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டோ நீங்க இன்னொருத்தருக்கு உதவி செய்யும் போது சிக்னேச்சர் போடுவதோ கையெழுத்து போடுவதோ இதை போல நீங்க பண்ணாதீங்க. அது ரொம்ப சிரமத்தை கொண்டு போயிடும். ரொம்ப கஷ்டத்தை சரளமா உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. கொடுத்த இடத்துல திருப்பியும் பணம் வராது. அது எல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க. எப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை சனி பகவான் கோவிலுக்கு போய் தரிசனம் பெறுங்க. அனுமான் கோவிலுக்கு போங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தந்திர சக்திகள் எந்த இடத்துல தந்திர சக்தியாக மூர்த்திகள் இருக்கோ, வாராகி அம்மன், அதே அனுமான், இதை போல நீங்க கோவில் போனீங்கன்னா அந்த சக்தியை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கண்டிப்பா அது மூலமா நன்மைகள் நிறைய நடக்கும். வேப்ப செடி ஒன்று வாங்குங்க. அந்த செடி நீங்க ஏரிக்கரை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் நீங்க வைங்க. அது மரமாகி அந்த சுவாசம் காற்று வீசும் போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். வேப்ப மரம், வன்னி மரம், சம்பங்கி, கதம்பம், இதை போல மரங்கள் செடியாக வாங்கி நீங்க வைக்கலாம். தானம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ நீங்க சேவைகள் செஞ்சுட்டே இருக்கலாம். உங்களுடைய அந்த பிறந்த நாள் அன்றைய தினம் ஏதாவது ஒரு கோவிலையோ ஆசிரமத்திலேயோ இல்லை குரு கோவில், சாய்ராம், ராகவேந்தர், இதை போல் இருக்க கோவிலில் நீங்கள் சென்று உங்கள் கையால் அன்னதானம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சிவாயே நம. குருவே சரணம்.